Brothers and sisters, I was born in a Christian family. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் தான். We grew up in a Protestant Christian family. புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ குடும்பத்திலே நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். Since young age I've been only hearing about the coming of the Lord Jesus. சிறு வயதிலிருந்தே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்க போகிறது என்ற ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். I am now 54 years old. எனக்கு இப்பொழுது 54 வயதாகி விட்டது. And we have heard so much about it. And I know that my father, when he was born, he would have been hearing about the coming of Jesus. என்னுடைய தகப்பனார் பிறந்த பொழுதும் அவரும் அப்படியே இந்த கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். My father was born, he lived up to 76 and then he went to be with the Lord. என்னுடைய தகப்பனார் பிறந்து 76 ஆண்டுகள் பூமியிலே வாழ்ந்து அதோடு அதற்கு பிறகு கர்த்தரோடு சேர்க்கப்பட்டார். He lived, but he did not see the coming of Jesus. அவர் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகையை அவர் பார்க்காமல் போனார். He believed he will see the coming of Jesus. அவருடைய விசுவாசம் என்னவா இருந்தது? அவருடைய வாழ்நாளிலே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை அவர் பார்ப்பார் என்ற ஒரு விசுவாசம் இருந்தது. But he did not see. ஆனால் அவரோ அதை பார்க்கவில்லை. But there is something different this time. ஆனால் இந்த முறை ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். I have a confidence to tell this. Generally I would not have told this before, but today there is a confidence deep rising within, looking at all that is happening. Brothers and sisters, I have a news for you. It is possible in your lifetime you may see the coming of Lord Jesus Christ. ஒரு நிச்சயத்தோடு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்நாளிலே கர்த்தருடைய வருகையை நாம் சிலர் பார்க்க கூடும் என்ற ஒரு நிச்சயம் நான் சொல்லுகிறேன். Are you all happy? சந்தோஷமா? You all will be thinking, how can you say like that? எப்படி இதை நீங்கள் சொல்ல முடியும் என்று ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு, are you telling biblical subject? Is it biblical? வேதத்தின்படி அது இருக்கிறதா? அதன்படி தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீரா? It is completely biblical. நிச்சயமா இது வேதத்தின்படி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். Hallelujah. Hallelujah. Jesus said, no one knows the hour of his coming. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருடைய வருகிற காலத்தையாகிலும் நேரத்தையாகிலும் யாரும் அறியார். But you will know the sign of his coming. ஆனால் அவருடைய வருகைக்கான அடையாளங்களை கொண்டு நீங்கள் அவருடைய வருகை அறிவீர்கள். You will be knowing that yes, exactly this is the time. Everything is coming to pass. The prophecy is coming to fulfillment. ஓ, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஓ உண்மைதான், அவருடைய வருகை நாள் சமீபமா இருக்கிறது நாம் புரிந்து கொள்ளலாம். Therefore we can have a confidence that possibly in our lifetime we might see the powerful glorious coming of our Lord and Savior. In Hebrew he is called Yeshua HaMashiach. ஆகையால் ஒரு நிச்சயத்தோடு நாம் இங்கே காத்திருக்கலாம். நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க முடியும். Hallelujah. Hallelujah. Why is so critical? Let's start looking at one by one very quickly. Since 2020 end time events have speeded up. 2020 ஆண்டிலிருந்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் உலகத்திலே சில காரியங்கள் வேகம் பிடித்து இருக்கிறது. Hallelujah. Hallelujah. It all started from the time when you all know Mr. Corona came into the world. 2020 ஆண்டிலே மிஸ்டர் கரோனா நம்ம எல்லாரும் சந்திக்க வந்தார். அப்பொழுது அது தொடங்கியது. Does everyone know Mr. Corona? கரோனாவை குறித்து அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? We will speak to and fro. ஒரும் இங்கிருந்து பேசுகிறதல்ல, உங்களிடத்தில் கேள்வியும் கேட்போம், நீங்களும் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும். We will give you a lot of chance to respond. அநேகமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்போம், கேள்வி கேட்போம், அதுக்கான பதில்களை எதிர்பார்ப்போம். Are you ready to do that? அப்படி செய்ய ஆயத்தம் அல்லவா? So Corona became intense in 2020 it started, 2021 it became intense. கொரோனா 2020 ஆண்டிலே தொடங்கி 2021 ஆண்டிலே அது பார்க்கும்போது மிகவும் கொடூரமான ஒரு வியாதியை மாறிவிட்டது. Maximum death happened when did maximum death take place? அதிகமானவர் எப்பொழுது மரித்தார் என்று பார்த்தால் 2020 or 2021? 2020 ஆண்டிலே மரித்தாரா 2021 ஆண்டிலே மரித்தார்களா கொரோனாவின் நிமித்தம்? 2021 2021 ஆண்டிலே தான் அதிகமானவர் அந்த கொரோனா பாதிப்பினால் மரித்து போனார்கள். The second wave came and many were hospitalized. Even my brother, my sister, my own brother, sister, they were in the hospital and we saw so many people dying. 2021 ஆண்டிலே வந்த அந்த கொரோனா நிமித்தம் अनेகர் மரித்து போனார்கள். என்னுடைய சொந்த சகோதரரும் சகோதரியும் கூட அதனால் பாதிக்கப்பட்டார்கள். My brothers and sisters, at that time at 2020 when it was coming into the world, I used to tell to my brothers, to the church and in the seminars,
it is only going to become darker and darker and darker. 2020 ஆண்டிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய சகோதரர்களுக்கும் சபையாருக்கும் நான் உணர்த்தி கொண்டிருந்த காரியம், வரப்போகிற நாட்களில் இன்னும் கொடூரமாய் அந்தகாரமாய் தான் இவைகள் மாறும் என்று. Exactly according to the prophetical book Isaiah and the 60th chapter, you know it very clearly. Someone will help me in reading in Tamil. Hallelujah, chapter 60 verse 1 and verse 2. Very quickly, can we read that? Isaiah 60 1 and 2. ஐசாயா தீர்க்கதரிசனத்தின் 60ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வேகமாய் ஒருவர் படிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். What does the word of God say here? தேவனுடைய வசனம் இங்க என்ன நாம் படித்தோம்? Darkness shall cover the இருள் earth. சூழ்ந்து விடும் என்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். Not just darkness but gross, that means heavy darkness will surround you. காரிருள் அப்படியே சூழ்ந்து விடும் என்ற அந்த வசனத்தின் எச்சரிப்பை நாம் கேட்டோம். You my brothers and sisters, this is the dark hour. இதுதான் இந்த இருள் சூழ்ந்த ஒரு நேரமாய் காணப்படுகிறது. No generation has faced or will face the kind of darkness the world has faced and is about to face, the kind of darkness no one has ever experienced. இதுவரைக்கும் அப்படியே வரப்போகிற அந்த இருள் காலத்தை இனி வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கவில்லை. 2021 corona became intense. 2021ஆம் ஆண்டிலே கொரோனாவானது தீவிரமாய் மாறிவிட்டது. Today we do not hear about corona. இன்றைக்கு நாம் கொரோனாவை குறித்து கேள்விப்படாமல் இருக்கிறோம். But do you know, brothers and sisters, that people are dying like flies even today because of the effect of corona? இன்றைக்கு கூட கொரோனாவின் பாதிப்பினால் அநேகர் இன்றைக்கு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? How many of us have heard that? எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம்? But you would have seen in the newspapers. ஆனால் நியூஸ் பேப்பர்களில் நீங்கள் செய்தி படித்திருப்பீர்கள். You would have seen in the TV. நீங்கள் டிவியிலே அதை குறித்து கேள்விப்பட்டு பார்த்திருப்பீர்கள். Someone has come to a function or a marriage. ஏதோ ஒரு திருமணத்துக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை அட்டெண்ட் செய்ய போன ஒருவர் all of a sudden falling down and dying. அங்கே விழுந்து அப்படியே சாகிறதை குறித்தான ஒரு செய்திகளை கேட்டிருக்கிறோம். 14-15-year-old boys are dying with heart attack. 14-15 வயதுள்ளவர்கள் வாலிபர்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள் இருதய அடைப்பினால். Have you heard this? அவைகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? How many of you have seen this such kind of news? எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டு அதை பார்த்திருக்கிறீர்கள்? Heart attack for 10-year-old boy or girl. 10 வயது உள்ளவர்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருகிறதை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். Have you ever heard small boys getting heart attack? இதுக்கு முன்னே அப்படிப்பட்ட ஒரு செய்திகளை கேட்டிருக்கிறோமா? What is the reason? காரணம் என்ன? Bible very clearly prophesies in the book of Revelation that when we go to the book of Revelation we see that people will die like flies. வேதம் வெளிப்படுத்தல தெளிவா எழுதி இருக்கிறது, ஜனங்கள் கடைசி நாட்களிலே கொள்ளையாய் மரித்து போவார்கள். The first part of the death, அந்த முதல் பகுதியை பார்க்கும்போது அந்த மரணத்தின் கொள்ளை, this death will be caused by the antichrist system that is appearing before the world. உலகத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துடைய அந்த காரியங்கள் நிமித்தம் மரணங்கள் உண்டாகும். Antichrist, the power who is ruling along with Antichrist, they will try to kill people. In fact, the people who are ruling this world, the rulers of the world, the CEOs, the elite people, they are trying, their aim is to reduce the population of the world from 8.5 billion, 850 crores is the population today. They want to bring it down under 100 crores or 1 billion. 850 கோடி ஜனங்கள் இருப்பார்களே, ஆனால் அதை ஒரு 100 கோடிக்குள்ளாக எப்படியாகிலும் கொண்டு வர வேண்டும் என்று உலகத்தின் பிரபலமானவர்கள் அப்படியே திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Therefore they will bring epidemic, they will bring pandemic. Now they are preparing the world for another pandemic. ஆகையால் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை கொண்டு வர முயற்சி செய்வார்கள். இன்னொரு காரியங்களை கூட அவங்க செய்து கொண்டிருக்கிற திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். You know what is killing these people with heart attack, brain stroke? All of a sudden cancer has never come. Cancer comes and very quickly a person dies. All of a sudden lung disease comes and quickly people are dying. Why? இவைகளெல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேகமாய் ஒரு வியாதி வருகிறது. இனி நாம் இதுக்கு முன்பதாக கேள்விப்படாத வியாதிகள் வருகிறது. வேகமாய் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? What is killing them? அவங்க அந்த மரித்து போகிறதுக்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, they have injected something into people. ஜனங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை அவங்க அப்படியே
ஊசி மூலியமாய் கொடுத்திருக்கிறார்கள். That is the corona vaccine. அதுதான் கரோனா வேக்சின் என்று பார்க்கிறோம். It is very clearly proven all over the world. Great people, Nobel laureates have told, don't get the people this vaccine because this mRNA technology vaccine is going to kill people. ஜனங்கள் அந்த ஊசி கொடுக்கப்படுகிறதுனால் அநேகர் மரித்து போவார்கள் என்று ஏராளமானவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். I have a video clip of some very well known people and I will show it to you in some time, maybe in the evening or tomorrow morning. You will see that this is aimed to like a poison, and the vaccine creates something called myocarditis. மயோகார்டைட்டிஸ் என்ற ஏதோ ஒரு காரியம் அந்த ஊசி வாங்கினவர்களுக்கு அது உண்டாகிறது சரீரத்திலே. What is myocarditis? மயோகார்டைட்டிஸ் என்றால் என்ன? The walls of the heart thickens, and because of the thickening of the heart wall, the walls, people all of a sudden will get a cardiac arrest and they die. இருதயத்தில் அப்படியான திடீர் என்ற அடைப்புகள் வருகிறது, அறிவிகளை அந்த காரியங்கள் செய்யும். Because of that, people all of a sudden, you know they are walking and they fall down. நடந்து போய் கொண்டிருப்பார்கள், அப்படியே விழுந்து விடுவார்கள். I am not here to scare you, உங்களை பயப்படுத்தல நாங்கள் இங்க வந்திருக்கிறது. but the scene of end time will produce fear in our heart. ஆனால் கடைசி நாட்களுடைய காட்சிகளை நாம் பார்த்தால் நிச்சயமாய் நமக்கு பயம் உண்டாக வேண்டும். In one way that fear is good. ஒரு விதத்திலே அப்படிப்பட்ட பயங்கள் நல்லதுதான். Why? எதற்காக பயத்தை நல்லது என்று சொல்லுகிறோம்? It will prepare all of us. அது நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாய் மாறும். It will prepare us. அது நம்மை ஆயத்தப்படுத்தும். Are you hearing, church? It will prepare all of us. சபையே அது நம்மை ஆயத்தப்படுத்தும். Prepare for what? எதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்? Prepare for a journey. ஒரு பயணத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். Prepare for a welcome. ஒரு வரவேற்புக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். Welcoming the King of Kings and the Lord of Lords. யாரை வரவேற்க வேண்டும்? ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை நாம் வரவேற்க நம்மை ஆயத்தப்படுத்தும். Shout hallelujah. Hallelujah. We are not for this world. இந்த உலகத்தார் அல்ல நாம். We are a generation who have been chosen by God. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான சந்ததியாய் இருக்கிறோம். Amen. Hallelujah. Many generations said Jesus is coming, Jesus is coming. They all died, they all went away. அநேக சந்ததிகள் வந்தது நாம் பார்த்தோம், கடந்து போனது. இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். But do you know, brothers, you may be that generation who may not see death, but in a moment you may transform, translate and rapture with the Lord. ஆனால் நம்முடைய சந்ததியிலே நாம் கர்த்தருடைய வருகையை பார்க்கக்கூடிய பாக்கியமான சந்ததிகளாய் காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Oh, what a wonderful thought is this thought. யோசனையே மிகவும் அதிசயமாய் அற்புதமாய் காணப்படுகிறது. So, this seminar, there will be 3 or 4 categories of people who will be sitting. இந்த செமினாருக்கு வந்திருக்கிறவர்கள், இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பார்த்து கொண்டிருக்கிறவர்களிலே 3-4 விதமான நபர்கள் காணப்படலாம். In many churches today, I have a confidence that in this church, most might be in the first category. எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் சொல்ல போகிற அந்த 3-4 நீங்கள் முதலிடத்தில் இருப்பீர்கள் என்று. The first category is முதலிடத்தில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அந்த காரியத்தை பார்க்குமானால் born again and strong believers. ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்லது உறுதியான விசுவாசிகள், அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். Hallelujah. Do you have a confidence? Can you say amen to that? Hallelujah. There may be a few here. ஆனால் சிலர் உங்களிலே, in many churches you find a lot in the second category. இரண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவர்கள் தான் அநேகமாய் சபைகளிலே பார்க்க முடியும். I feel in this church second category very less or maybe no. இந்த சபையில அந்த இரண்டாவது கேட்டகரி இருக்கவே மாட்டார்கள், இல்ல இருந்தாலும் சிலர் தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். You have to answer that question. நீங்கள் தான் அதுக்கு பதில் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். Born again but not serious, or you're careless regarding spiritual matters. ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்கள் ஆனால் ஆன்மீக விஷயங்களில் தீவிரமற்றவர்கள் அல்லது அக்கறையற்றவர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நீங்கள் இல்லை என்றுதான் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். Let us use this time to search ourselves. ஆகையால் இந்த நேரத்தை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். In which category am I standing? எந்த பகுதி, எந்த கேட்டகரியிலே சேர்ந்தவளாய் நான் இருக்கிறேன் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். Third category, மூன்றாவது கேட்டகரியை பார்க்கும்போது, I do not know,
I am coming to Kanyakumari after I came to Kanyakumari when I was just 5 years old. 5 வயதுள்ள நான் இருந்த பொழுது ஒரு முறை கன்னியாகுமரிக்கு நான் வந்திருந்தேன். So nearly 50 years, after 50 years I am coming to Kanyakumari. 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறேன் இப்போ. So I do not know anyone here. இங்க இருக்கிறவர்கள் யாரும் எனக்கு அறிமுகம் இல்லை. So you have to answer the third category. You may have a Christian name but you are not born ஆனால் அந்த again. மூன்றாவது கேட்டகரி நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அதை கேட்ட பிறகு பதில் சொல்லுங்க. Can read that? உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஆவியினால் மறுபடியும் பிறக்கவில்லை. Let us look at where are we standing. And the fourth is, possibly someone is here, possibly someone has been invited. You do not know Jesus. ஆனால் உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. நான்காவது கேட்டகரி, இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் ஒருவேளை சிலர் வந்திருக்கலாம். What should be our response when we look at these events if you are a strong believer? ஒருவேளை நாம் இந்த நம்முடைய பதில் என்னவா இருக்க வேண்டும்? நான் ஸ்ட்ராங் பிலீவரா இருக்கிறேன், நான் வைராகியமாய் தேவனுக்காக ஒரு தீவிரமான ஒரு விசுவாசி என்று சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்க வேண்டும்? Can I hear a hallelujah from the strong believers? வைராகியமான விசுவாசிகள் சத்தமாய் ஹalleluya சொல்லுவோமா? Once again. One last time. Hallelujah. Amen. If you are a strong believer, you are born again, you know, and you are walking in the ways of the Lord. தேவனுடைய வழிகளில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் தேவனுடைய மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது, பலமாய் நான் தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். Luke chapter 21 verse 31, brother will read in or someone can read in, brother you can read in Tamil. லூக்கா 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை சகோதரர் படிப்பார். Once again you can read in the mic. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். This word is the word of my Lord, our Lord Jesus. இந்த வார்த்தையானது சொன்னவர் யார் என்று பார்த்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Jesus is giving the accountability to the believer who is coming to believe him. அவரை விசுவாசிக்க வருகிற விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஒரு காரணம் என்னவென்றால், what does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? You coming to me, நீ என்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறாய், saying when you see these things happening, இவைகளெல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது, when you see, நீங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறதை பார்க்கும் பொழுது, what does that mean? அப்படி என்றால் Jesus is saying we need to be like a watchman. நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் பார்க்கிறவர்களாய் ஜாமக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டும். Think that you are having a big house, ஒரு பெரிய வீடு இருக்கிறது உங்களுக்கு என்று யோசித்து பார்ப்போம். and because the house is big and there is so many things surrounding and inside outside, you put a watchman. வீடு பெருசா இருக்கிறபடியால் அதை பாதுகாக்க ஒரு ஜாமக்காரரை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்கள். At 2 o'clock in the night, இரவு 2 மணி நேரத்திலே what will you be doing at 2 o'clock? நீங்கள் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? 2 in the night, what will you do? என்ன செய்து தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். Praise God. What will you expect the watchman to do? ஆனால் வாட்ச்மேன் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள்? If the watchman also says 2 o'clock, I also would be sleeping. வாட்ச்மேன் நானும் 2 மணி ஆகிவிட்டது, நானும் தூங்கி விடுகிறேன் என்று சொன்னால் You will be happy or you will be உங்களுக்கு sad? சந்தோஷம் உண்டாகுமா? அப்படிப்பட்ட அவர் வார்த்தை சொன்னா Next day morning, what will you say to the watchman? அடுத்த நாள் காலையில் அவர் ராத்திரி தூங்கி இருந்தால் எழுந்து என்ன சொல்வீர்கள் அவருக்கு? அடுத்த நாள் Tata bye bye. Tata bye bye. Why? ஏன் எதற்கு அப்படி You சொல்வீர்கள்? wanted the watchman to be alert. ஜாமக்காரர் விழித்திருக்க வேண்டும், அதுதான் அவனுடைய வேலை அல்லவா? Hallelujah. ஹalleluya. When we were young, we used to hear like this, one stick on the road, tuck, tuck, tuck. And in Hindi we used to hear, jaagte raho. நாங்கள் சின்னவர்களா இருக்கும்போது ஒரு சத்தம், அந்த ஜாமக்காரர் இரவெல்லாம் சுத்துவார்கள், ஒரு கோல் தடி அவர் கையில் இருக்கும், அதை அடித்துக்கொண்டே ஒரு வார்த்தை சொல்ல, விழித்திருங்கள் என்று சொல்லிக் கொண்டே போவார்கள். Nowadays we don't hear such kind of இந்த watchmen. நாட்களிலே அப்படிப்பட்ட சத்தங்களை எங்க கேட்க முடியாமல் In Kanyakumari is there like that? கன்னியாகுமரியிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? All gone. எல்லாம் போய்விட்டது.
जागते रहो. விழித்திருங்கள் என்ற ஒரு சத்தத்தை எங்கள் அங்கே ஜாமக்காரர்கள் சொல்லுகிறது நாங்கள் Lord கேட்டிருக்கிறோம். Jesus is saying to you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இன்றைக்கு பார்த்து be awake, விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதா? be awake, விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். look around, நீங்கள் இவைகளெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும். look what is happening in India, இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? look what is happening in the world. உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? When you come to see all these things happening, know that the kingdom of God is at hand. இவைகளெல்லாம் நீங்கள் சம்பவிக்கிறதை பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Therefore the Lord is saying to those who are strong believers, don't sleep in the night. At 2 a.m. wake up and pray. ஆகையால் பலமான விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 மணி இரவிலே தூங்கிக் கொண்டிராமல் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Be awake and pray. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். Get up and pray. Look around because the time of redemption is coming near. ஏனென்றால் நம்முடைய மீட்பின் நேரம் சமீபமாக இருக்கிறபடியா. Hallelujah. Hallelujah. What should we do the next thing? அடுத்த காரியம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், Know the will of God. உங்கள் வாழ்வில் கடவுளின் சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I am sure pastor would be very clearly encouraging you, the servants of God, that you should know the will of God in these days. இந்த நாட்களிலே கர்த்தருடைய தெளிவான சித்தம் உங்களை கொண்டு என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய ஊழியக்காரரும் உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு உணர்த்திருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். I will not spend time about that subject, but any one of you, if you want to take a reference about knowing the will of God, you all know very familiar verse, and that is Romans chapter 12 verse 2. ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் போய் அதை வாசித்துக் கொள்ளலாம். Someone can quickly take and read it so that you can be clear what it means to know the will of God. கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் என்ன என்ற அந்த வசனத்தின் விளக்கத்தை சகோதரர் படிப்பார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Praise the Lord. Hallelujah. 2 things the Lord is asking us to do. 2 காரியங்கள் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு செய்ய கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். Number 1 is we need to separate from the world. முதலாவதாக உலகத்தார் அல்லாதபடியால் நம் உலகத்திலிருந்து நாம் அப்படியே தனித்து பிரித்து வர வேண்டும். I will not walk with the world. நான் உலகத்தோடு சேர்ந்து நடக்க மாட்டேன் என்று பிரிந்து வாழ வேண்டும். Number 2, இரண்டாவதாக transformation. நமக்குள்ளாக ஒரு மறுரூபம் ஆக வேண்டியது அவசியமா இருக்கிறது. Transformation of the mind. எங்கே மறுரூபம் ஆக வேண்டும்? நம்முடைய சிந்தைகளிலே மறுரூபம் ஆக வேண்டும். Hallelujah. Hallelujah. There has to be a renewal of the mind. நம்முடைய சிந்தைகளிலே மறுரூபம் ஆக வேண்டிய ஒரு செயல் ஆக வேண்டும். This is a very deep subject. ஆழமான ஒரு செய்தி இது. Strong believers should be fed with the food that how can I go to the pathway of transformation. பலமான விசுவாசிகள் இந்த உணவினால் போஷிக்கப்பட வேண்டும். எப்படி நான் அந்த நிலையை எட்டுகிறது? Glory to God. Hallelujah. You will be seriously saying, I want to know your will, Lord. Why did you send me to this world? I want to finish what you have given in my life. தேவனே, அந்த வார்த்தையின் படி நாம தேவனே எனக்காக நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் எனக்கு காண்பித்து தருவீராக என்று அவரை விடாமல் அவரை அண்டிக் கொண்டே இருக்கிறது தான் இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. Can be strong saying that, Lord, I will not leave you. I want to know what you want me to do for your glory. என்னை கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக நீர் என்ன நிறைவேற்ற விரும்புகிறீரோ நீர் சொல்லுகிற வரைக்கும் உம்மை நான் விடேன் என்று விடாமல் அவரை பிடித்துக் கொள்வோமாக. Number 3 is strong believers. They will become the ambassadors and warn others of these end time events. மூன்றாவதாக அந்த பலமான விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு தூதராக மாறுங்கள். இந்த இறுதிக்கால நிகழ்வுகளை பற்றி மற்றவர்களுக்கு எச்சரியுங்கள். Hallelujah. Hallelujah. We have to pull others from the fire. மற்றவர்களை அந்த நெருப்பிலிருந்து அப்படியே நாம் தப்பிவிக்க வேண்டும், அவரை இழுத்துக் கொள்ள வேண்டும் We அல்லவா? have to pull our family from the fire. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை அந்த அக்கினியிலிருந்து அப்படியே பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். Oh my brothers, there are only 2 places. One is heaven, another is the lake of fire. 2 இடங்கள் இருக்கிறது என்று தேவ வசனம் சொல்லுகிறது. ஒன்று பரலோகம், இன்னொன்று அக்கினிமயமான கடல். We have to say, please don't go to the fire. Come. அந்த அக்கினிமயமான
போகாதிருங்கள் வாருங்கள் என்று நாம் அவர்களை அழைக்க வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கிறது. Some of those dear ones who may have come for the first time here, this is a message for you from the depth of a heart. Come to the presence of Jesus, because today is the day of salvation. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதல் முறையாக வந்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாமல் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், இயேசுவே தயவாய் நீங்கள் வந்து விடுங்கள். Hallelujah. Hallelujah. Come to the day, because today is the day of salvation. ஏனென்றால் இன்றைக்கு தான் ரட்சிப்பின் நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let me repeat it. Today is the day of salvation. இன்றைக்கு தான் ரட்சிப்பின் நாள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Not a single person here should be lost. இங்க இருக்கிறவர்களில் ஒருவரும் அப்படியாய் தொலைந்து போகிறவர்களாய் இருக்க கூடாது. No one, everyone should be found in the presence of Jesus. நாம் ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் காணப்பட வேண்டியவர்களா? That is our prayer. அதுதான் எங்களுடைய ஜெபமா இருக்கிறது. That is the burden of our heart. அதுதான் எங்களுடைய இருதயத்தின் பாரமாய் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Spread the gospel. Number 4. நான்காவதாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. There will be this category, born again but careless. ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் இருக்கிறது, ஆனால் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர் இருப்பீர்களே. ஆனால் if that is if there is anyone here who has such kind of a lifestyle, நான் அப்படிப்பட்டவன் தான், நான் அப்படிப்பட்டவள் என்று சொல்லுகிறவர்கள் யாராகிலும் இருப்பீர்களே. ஆனால் this is the word of Jesus for such people. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இதோ. Can you read that? லூக்கா 21:31-33 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். அது ஒரு கண்ணியை போல வரும். ஒரு கண்ணியை போல அந்த நாள் வரும் என்ற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை நாம் Jesus has கேட்கிறோம். very clearly said, very transparently said, the end will not come announcing itself. The end will come like a thief in the night. The end will come in such a way when people are not aware, it will be unaware, and it will be a snare upon the whole இயேசு world. கிறிஸ்துவின் வசனம் சொல்லுகிறது, அப்படியாய் அது கன்னியை போல, நாம் ஏதோ வரவேற்பை கொடுத்து வருகிற காரியமா இல்லாமல் ஒரு கன்னியை போல அது அப்படியாய் நாம் நினையாத நேரத்தில் வந்துவிடும். There are 3 areas where people will be too absorbed and they will not be able to see. 3 பகுதிகள் இருக்கும், ஜனங்கள் அதிலே அப்படியாய் ஆழமாய் ஊன்றிருப்பார்கள், ஆகையால் தான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள். That is what Jesus said, eating and drinking, overfeeding, continuously having a lot of food and enjoying the life. அதுல முதலாவதாக புசிப்பு குடித்து அதிலே சந்தோஷமா இருக்கிற சிலர் காணப்படுவார்கள். Drunkenness means completely you are in another spirit. அது குடித்திருப்பீர்கள் என்றால் அதை நம்பே அறியாமல் அப்படியே தொலைந்திருக்கிற ஒரு நிலைமையில காணப்படுகிறது. The third category, மூன்றாவதாக completely bowed down under the worries of this life, the cares of this life. உலகத்தின் கவலைகளிலே மூழ்கி போயிருக்கிற ஒரு நிலைமையில சிலர் காணப்படுவார்கள். It is true, brothers and sisters. அது உண்மைதானே? So much of worry உலகத்தின் கவலைகள், வாழ்க்கை கொண்டான அநேக கவலைகள் நமக்கு இருக்கிறது. about our tomorrow, நாளைக்கு என்ன நடக்குமோ, about our family, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குமோ, about our children, என்னுடைய குழந்தைகள் எப்படி வளர்வார்களோ, about our career. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ. My Jesus is saying like this to such people. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையாவது, Do not worry. கவலைப்படாதிருங்கள். Do not worry. கவலைப்படாதிருங்கள். For I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. I know you. நான் உங்களை அறிகிறேன். I know your burden. உன்னுடைய பாரத்தை நான் அறிகிறேன் என்று I கர்த்தர் know your சொல்லுகிறார். need. உன்னுடைய தேவையை நான் அறிகிறேன் என்று And கர்த்தர் the Lord சொல்லுகிறார். says, search after my kingdom and my righteousness. அதுக்கு பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நீதியும் என்னுடைய ராஜ்யத்தை முதலாவதாக நீங்கள் தேடுங்கள். Then the food, the shelter, the clothing, all your need will be met by the Lord Jesus. அதுக்கு பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தேவனுடைய வாக்தானம் இருக்கிறது. How many of us believe the words of Jesus? எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்தானத்தை நம்புகிறவர்களாய் இருக்கிறோம்? Amen. Amen. He will
will take care of his people. அவரே தம்முடைய ஜனங்களை போஷிப்பார். Hallelujah. ஹalleluya. Therefore, let us become serious. ஆகையால் அவரை குறித்தான சீரியஸ்னஸ் நமக்கு உண்டாக கடவதாக. Don't look at those things. அந்த காரியங்களை நீங்கள் பார்க்காதீர்கள். Say to the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், take me out from my care. என்னுடைய கவலை என்றும் நிலையிலிருந்து என்னை எடுத்து போடும் அப்பா. Take me out from my worries. என்னுடைய கவலை என்ற அந்த நிலையிலிருந்து என்னை எடுத்து போடும். Oh Lord, and plug me, Hallelujah. put me right in the center of following you and following your word. உம்மையை உம்முடைய வசனத்தை பின்பற்றுகிற ஒரு பகுதியிலே ஒரு இடத்திலே என்னை நீர் அப்படியே வைத்து விடுவீராக. Hallelujah. ஹalleluya. We need to become serious with our relationship with God. நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற அந்த உறவிலே நாம் மிகவும் சீரியஸ் ஆக வேண்டும். Hallelujah. May God Hallelujah. really help us in these days. தேவன் இந்த நாட்களிலே அப்படி அந்த அவரோடு அப்படி அந்த உறவிலே நெருங்கும்படியான உதவி செய்வாராக. I want to come with a very open warning that is there in the Bible. வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். Hebrew chapter 6 verse 4 to 6 says like this. எபிரேயர் நிருபத்தின் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறதுபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். My brothers and sisters, the word is so clear before us. வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. No one can save us except Jesus. இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு மீட்பு வேற யாராலும் வராது. ஹalleluya. Acts chapter 4 verse 12 says, அப்போஸ்தலர் நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. there is no other name under the heaven வானத்திலும் or above the earth பூமியின் மேலும் கூட by which we must be saved. நாம் ரட்சிக்கப்பட வேறே ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. Hallelujah. ஹalleluya. There is only one name and that is the name of Jesus. ஒரே ஒரு நாமம், ரட்சிப்புக்கான நாமம், மீட்புக்கான நாமம், அது இயேசு என்ற நாமம் தான். No one else can take to heaven. வேற யாராலும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க முடியாது. Only Jesus can take us to heaven. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு நம்மை பரலோகத்துக்கு சேர்க்க முடியும். You know, saints, those who are living, they can pray for us. அந்த தேவனுடைய புனிதவான் பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபிக்க கூடும். Those, all of us, according to the Bible, all who are having the gift of salvation are saints of God. தேவனுடைய ரட்சிப்பு என்ற அந்த வரத்தை பெற்ற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. Praise God. They can pray that, Lord, hold him, hold her. Do not allow them to go to that lake of fire. அந்த அக்கினிய கடலுக்கு அவங்க போகாதபடிக்கு நாம் பரிந்து அப்படியே ஜெபத்தில் அவங்களை தாங்கலாம். Let me tell you with all respect and seriousness, no saint who is dead can pray. No saint can take us to heaven. ஆனால் அந்த மரித்து போன பரிசுத்தவான்கள் யாரும் கூட ஜெபிக்கவும் முடியாது, பரலோகத்துக்கு சேர்த்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. Only Jesus can. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அது கூடும். Only Jesus can take us. இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். Hallelujah. ஹalleluya. Therefore, let us run to Jesus. ஆகையால் அந்த இயேசு கிறிஸ்துவண்டே நாம் ஓடி போகலாம். Let us say that, Lord, let me not waste away. If I have got salvation, if I have tasted you, let me not slip away from my life. தேவனே, நான் ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்க அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால் அதை இழக்காமல் நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக என்று கேட்போம். Keep this verse at the back of your mind. உங்களுடைய சிந்தைகளில் இந்த வசனத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Because very shortly I will come to a large set of people in the last days are going to leave Jesus. கடைசி நாட்களிலே ஏராளமான இயேசுவை நம்பினவர்களே அந்த விசுவாசத்தை விட்டு அப்படியே போகிற காரியங்கள் நடக்க போகிறதை சொல்ல போகிறோம். Did you hear, brothers and sisters? The word of God prophesies like this. In the last days, before the coming of Jesus, many who are following Jesus will leave Jesus. அநேகர், தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது, அநேகர் கடைசி நாட்களில் அப்படியே இயேசு கிறிஸ்துவை அந்த விசுவாசத்தை விட்டு போகிற, விசுவாச துரோகம் செய்கிற ஒரு காரியம் நடக்கும். Very, very serious, brothers. மிகவும் சீரியஸான இந்த வார்த்தைகள் இவைகள். My prayer is no one here, no one, wherever I go, I pray, not a single person
coming so close, coming into the family of God may slip away. இங்கே மட்டுமல்ல, நாங்க போகிற இடங்களிலெல்லாம் எங்களுடைய ஜெபம் இதுதான். ஓ, தேவனுக்கு நெருக்கமாய் வந்துவிட்டு இழந்து போகிறார்கள் அவர் ரட்சிப்பை, அதை குறித்தான ஒரு வேதனை இருக்கிறது. The last group that I wanted to very quickly say is that you do not have a born again experience. லாஸ்ட் குரூப்பை நாம் பார்க்கிறோம். ஒரு ரட்சிப்பின் அனுபவமே இல்லாதவர்கள் சிலர் இங்கே You வந்திருக்கலாம். may know the name of Jesus. இயேசு என்ற பெயர் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம். Many people may also go and give attendance to the church. அநேகர் அப்படிப்பா இயேசு கிறிஸ்து அறிகிறேன் என்று சொல்லி சபைக்கும் போகலாம் வாரம் தோறும். Our attendance in the church will not gain us heaven. வாரம் தோறும் சபைக்கு போகிறது மட்டுமே நமக்கு பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தாது. What can take us to heaven? பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிறதுக்கான காரணம் என்னவாகும்? You all know very nicely. Jesus said to Nicodemus like this. இயேசு நிக்கோதேமஸ் என்ற ஒருவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்தில் The இருக்கும். Pharisee teacher with a very respected standing came in the evening hiding from others and he came to Jesus. பரிசாரியரிலே ஒரு பிரதானமான அவர் வந்து போதகராய் இருந்த அவர் வந்து இயேசு கிறிஸ்துவண்டே மறைவா இயேசு கிறிஸ்துவண்டே வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். You are a great teacher. நீ பெரிய போதகர் என்று நான் நம்புகிறேன். No one can do such miracles unless they have come from God. தேவனால் வராமல் இப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்கள் ஒருவராலும் செய்ய முடியாது. What did Jesus say to Nicodemus? அப்படி சொன்ன நிக்கோதேமையை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, Verily, verily I say unto you, you must be born again if you need to enter heaven. ஒருவன் மறுபடியும் பிறக்காமல் போனால் பரலோக ராஜ்யம் சேர முடியாது என்று அவருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். Nicodemus asked like that. நிக்கோதேமஸ் இயேசுவை பார்த்து, How can an old man be born again? நான் வயதாய் விட்டேன், மறுபடியும் நான் எப்படி பிறக்க முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். Should I go into the womb of my mother again? மறுபடியும் என் தாயினுடைய கர்ப்பத்தில் நான் சேர்ந்து மறுபடியும் நான் பிறந்து வர வேண்டுமா? Then Jesus says like this in the 5th verse of 3rd chapter of John. யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே இதை பார்க்கிறோம். அது தேவன் பதில் கொடுக்கிறார். Read that in Tamil. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே, verily verily I am saying to you, unless you are born of two things, water and spirit, you cannot be entering into the kingdom of ஒருவன் God. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காமல் போனால் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யம் சேர முடியாது. Another study subject that I take into every church wherever I go. நாங்கள் போக இடத்திலெல்லாம் இன்னொரு ஸ்டடியை கொடுக்கிறோம். வேதத்தை குறித்தான ஸ்டடி. What is born of water? மறுபடியும் தண்ணீரினால் பிறக்கிறது என்றால் என்ன? Many say baptism. அநேகர் சொல்லுகிறார் பேப்டிசம் ஞானஸ்தானம் தான் அது என்று. I say yes. ஆம், அது ஒரு பகுதி தான். But that is only a part of the answer. அது ஒரு பகுதி தான், அந்த பதிலுக்கு ஒரு பகுதி தான் அது ஆகும். Water is very deep. தண்ணீர் ஆழமா இருக்கிறது. The subject of water is very அந்த deep. தண்ணீர் என்ற அந்த தலைப்பு மிகவும் ஆழமான ஒரு தலைப்பா Number இருக்கிறது. 2, Holy Spirit. இரண்டாவதாக ஆவியினால் பிறக்க வேண்டும். Without Holy Spirit we cannot enter into God's kingdom. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. Therefore it is important to be born again. ஆகையால் மறுபடியும் பிறக்க வேண்டியது நம்ம மிகவும் முக்கியமான காரியம். You know, two things the Lord spoke very much when he was alive on the kingdom on the face of the earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே இரண்டு காரியங்களை அழுத்தி அவர் பேசின காரியங்களை பார்க்கிறோம். Two very important subjects Jesus was preaching. ரெண்டு முக்கியமான தலைப்புகளை அவர் அப்படியே பேசினதை பார்க்கிறோம். Number 1, முதலாவதாக kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் பேசினார். The greatest subject Jesus spoke about in his 3.5 years of ministry was the kingdom of God. அந்த 3 வருடம் இந்த பூமியில அவர் வாழ்ந்த பொழுது, ஊழியம் செய்த பொழுது அவர் பேசின காரியங்களிலே முக்கியமான காரியங்கள் தேவனுடைய ராஜ்யம். Number 2, இரண்டாவதாக he preached about hell. அவர் நரகத்தை குறித்து அதிகமாய் போதித்தார் ஜனங்களுக்கு என்று பார்க்கிறோம். Why? எதற்கு நரகத்தை குறித்து இவ்வளவாய் பேசினார்? No one should go to that terrible place. யாரும் அந்த கொடூரமான பயங்கரமான இடத்துக்கு போக கூடாது என்றதுக்காக தானே. We cannot imagine how terrible is that place. எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடமாய் நரகம் இருக்கிறதோ நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. Book of Revelation in the 19th or the 20th chapter, I don't exactly remember now, but the Lord said hell was not created for you and me. வெளிப்படுத்தலே பார்க்கிறோம் 19 20ஆம் அதிகாரத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது,
நரகமானது மனிதர்களாகிய நமக்கு அல்ல செய்யப்பட்டது. It is not created for us, brothers அது and நமக்காக sisters. அல்ல படைக்கப்பட்டது. Hell was created for angels. நரகமானது விழுந்து போன தூதர்களுக்காக நிர்மிக்கப்பட்டது. Those angels who disobeyed God. எப்படிப்பட்ட தூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன தூதர்களுக்கு நியமிக்கப்பட்டது. Therefore, this is my prayer. ஆகையால் இதுதான் என்னுடைய ஜெபமாகும். No one who in this place இந்த இடத்தில் இருக்கிற யாரும் கூட should go to that place. அந்த நரகத்துக்கு போக கூடாது. Therefore, make sure that we are deciding for Jesus before leaving this hall. ஆகையால் இந்த அறையை விட்டு நீங்கள் போக முன்பதாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு போகிறவர்களாய் மாற வேண்டும். Isaiah chapter 14 verse 9 and Isaiah chapter 14 verse 15, it says like this in 14:9. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சகர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. ஏசாயா 14:15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். The word of God is talking about hell that was created for Satan himself. These words are for Lucifer. தேவனுடைய வார்த்தை இங்க நேராக லூசிஃபர் என்ற அந்த சாத்தான் விழுந்து போன சாத்தான் தேவ தூதனுக்கு நேராக சொல்லுகிற வசனங்களாவது. Everyone from the depths of the hell will come to welcome the one for whom hell has been created. நரகமானது நியமிக்கப்பட்ட அது உருவாக்கப்பட்டதுக்கான அங்கிலிருந்து எல்லாரும் புறப்பட்டு வந்து வரவேற்பார்கள். Today morning let us keep on praying. இந்த காலவேளையிலே ஆகையால் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். Make sure about our salvation. நம்முடைய ரட்சிப்பின் ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகும்படியே ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Who will go to this place? யார் இந்த இடத்துக்கு போகிறவர்கள்? The Bible very loudly talks about who will go to this place. வேதம் தெளிவாய் இதை சொல்லுகிறது யார் இந்த இடத்துக்கு போவார் என்று. Revelation chapter 21 verse 8 says like this. வெளிப்படுத்தல் எழுதின 21ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். My brothers and sisters, let me just delve upon it for some time very quickly. ஆகையால் இந்த காரியங்களை குறித்து ஒன்றொன்றாக நாம் பார்க்கலாம். Fearful, பயப்படுகிறவர்கள், unbelieving, அவிசுவாசிகள், those who are doing abominable worse things, அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், murderers, கொலைபாதகர்கள், whoremongers, விபச்சாரிகள், sorcerers, வெள்ளி சூனியம் செய்கிறவர்கள், idolaters, விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், and all liars. எல்லாம் பொய் சொல்லுகிறவர்கள். Holy Spirit is coming to say this should not be part of any one of our lives. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின்படி எச்சரிக்கிறார். இந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த குணங்களிலே ஒரு குணமும் நம்மில் காணப்படக்கூடாது. Many places it is like this, that there is worship, there is lot of praises, but life is a defeated life. அநேக இடத்திலே பார்க்கும் நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு துதிகளை ஏறெடுக்கிறார்கள். ஆனால் ஜீவன் இருக்கிறதா என்று பார்த்தால் அது மட்டும் இல்லை. I believe that no one here is in that place. You have a worship and you have a life that is really pleasing to God. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்கிற ஒரு ஆராதனையை தான் இந்த சபையார் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. That you are living a life that is pleasing to God. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Your public life and your secret life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நீங்கள் அப்படியே இந்த பப்ளிக்ல இருக்கும் பொழுதும் ரெண்டுமே ஒப்பிட்டு பார்த்தால் there is no difference between them. ஒரு வித்தியாசமும் இல்லை என்று தான் நினைக்கிறேன். What I am in my public life, நான் அப்படியே வெளியே போகும்போது எப்படி இருக்கிறேனோ I should be like that in my secret life. அப்படியே நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். I believe the Holy Spirit is helping us to go into that pathway. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே தான் நாம் ஒவ்வொருத்தருமே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். Hallelujah. No one should get into the second death. Lake of fire is the second death. இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினி கடலுக்குள்ளாக ஒருவரும் போக கூடாது. Revelation chapter 14 verse 11. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
Hallelujah, my brothers and sisters. The smoke of the fire will keep on rising forever and ever அங்கே and ever. புகையை பார்க்கிறோம், எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும், புகை அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now let us look at a very few verses, very important, very quick verse that we have seen. Entire Bible talks about the end time. How important are these words? I have taken a very few words and I am reading it before you. சில வசனங்கள், கடைசி காலத்துக்கான சில வசனங்களை எடுத்து இருக்கிறோம், அந்த வசனங்களை உங்களுக்காக படிக்க போகிறோம். Jesus himself says in Matthew, many verses I have taken from Matthew chapter 24. Jesus says like this. மத்தாய் சுவிசேஷத்திலிருந்து அநேக வசனங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சிலதை பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் முக்கியமாய் பார்க்கும் பொழுது, What does it say in Tamil? ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். Listen carefully. Great tribulation, மிகுந்த உபத்திரவம். மிகுந்த உபத்திரவம் உலகம் உண்டான நாளிலிருந்து இதுவரைக்கும் நாம் பார்க்காத இருக்கிற, சம்பவிக்காத இருக்கிற காரியங்கள், உபத்திரவங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறது. These are the times of preparation. இவைகள், இந்த காலங்கள் தான் நாம் ஆயத்தப்பட ஒரு காலங்கள் என்று நினைத்துக் கொள்ளும். Emergency times call for emergency action. அந்த எமர்ஜென்சியான நேரங்களிலே அப்படியே நாம் ஏதோ ஒன்று செய்யும்படியா நம்ம இதை தூண்ட வேண்டியதா இருக்கிறது. Jesus says such time has never come and will not come. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காலங்கள் வரவில்லை, இனி வரப்போகிறதில்லை. And then he says in the 22nd verse of same chapter, அதே அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். Because of the elect those days will be shortened, because if it is not shortened, not a single 850 crore people will all die. That kind of a time we are coming to. அப்படிப்பட்ட ஒரு காலம், 850 கோடி ஜனங்களும் அழிந்து போகிற கொடூரமான ஒரு காலங்கள் வரப்போகிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அதை குறைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். My brothers and sisters, remain in prayer, remain in prayer. ஆகையால் அதிக ஜெபத்திலே காணப்படுவோம். And this is a very important verse that we are seeing here. நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு வசனமாய் 1 காணப்படுகிறது. Thessalonians chapter 5 verse 3. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். What does it say? அது என்ன சொல்லுகிறது? சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். Listen carefully. Now this should make us very, very alert. As I said to you, worship makes us alert into the word of God. நாம் ஏற்கனவே சொன்னபடி ஆராதனை என்பது தேவனுடைய வசனத்தை கேட்க நம்மை விழிப்பாக்குகிற ஒரு செயலாய் நாம் பார்க்கிறோம். You had a very wonderful worship. நல்ல ஒரு ஆராதனை நீங்கள் எல்லாம் ஆராதித்தீர்கள், செய்தீர்கள். ஹalleluya. If you have really worshipped, ஒருவேளை உண்மையாக நீங்கள் ஆராதித்திருந்தால் your eyes should become very alert. கண்கள் இன்னும் விழிப்படைந்திருக்க வேண்டும். Amen. ஆமென். We recognize who is going into meditation when their eyes are closing. கண்கள் மூடும் பொழுதே நீங்க எங்கிருந்து பார்த்து நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் யார்கள் நல்ல தூக்க ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று. We know every symptom. எல்லா அறிகுறிகளும் நம்ம எங்களுக்கு அறியும். We look at every face very carefully. முகத்தை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிந்துவிடும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Here is the word of God saying, when they say peace and safety. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது சமாதானமும் சௌக்கியமும் என்று எப்பொழுது சொல்லுகிறாரோ, Where the world leaders when they say peace and safety. உலகத்தின் பெரிய ஒரு அதிகாரிகள் சமாதானமும் சௌக்கியம் என்று எப்பொழுது சொல்லுகிறாரோ, At that time, அப்பொழுது sudden destruction. சடதி அழிவு உண்டாகும் என்று தேவன் Suddenly everything will be destroyed. சடதியாய் சகலமும் நடந்துவிடும். Are you hearing in the world these two words, peace, safety? சமாதானமும் அப்படியாய் சௌக்கியமும் என்ற அந்த வசனத்தை, அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா இந்த நாட்களிலே? All the presidents, prime ministers, CEOs, they are speaking peace, 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 safety. எல்லா பிரசிடென்ட்களும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் இதை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானம், சமாதானம், சமாதானத்தை ஏற்படுத்த வருகிறோம் என்று. One more verse very important. இன்னொரு வசனம் மிகவும் முக்கியமானது. Daniel chapter 8 verse 25. தானியேல் 8ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம். Listen carefully, brothers and sisters. கவனமாய் கேட்போம். In Tamil, this kind of verse is not seen in the new version of Tamil. நாம் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பைபிள் தமிழிலே இந்த அங்க ஹைலைட் செய்யப்பட்டிருக்கிற அந்த வசனமே இல்லை, அங்க எடுத்து போட்டிருக்கிறார்கள்.
It is only in an old version of Tamil that this verse is retained like this. பழைய ஒரு வெர்ஷன் பைபிள் தமிழ் வெர்ஷன்ல மட்டும் இது அப்படியே வைத்திருக்கிறது நாம் பார்க்க In முடியும். English, in the King James version, this is the King James version. We use the King James version, and in the King James version it says like this, and through his policy also he shall cause craft to prosper in his hand, and he shall magnify himself in his heart. And the last part is important, by peace shall destroy many. That is a very important passage. Through the way of peace, who is he? Antichrist will destroy many people. சமாதானம் என்ற ஒரு கருவியை வைத்துதான் அந்தி கிறிஸ்துவானவன் அழிவை உண்டாக்க வருவான் என்று தேவ வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. So we found that old version in Google, ஆனால் ஒரு கூகுளிலே ஒரு பழைய வெர்ஷனை பார்த்த பொழுதுதான், and there the Tamil version of Bible is clearly saying amaidi, அமைதி, through peace he will destroy. That version is there. அமைதி என்ற அந்த வார்த்தை, அமைதியினால் அவன் அழிவு உண்டாக்குவான் என்ற அந்த லைன் அங்க பழைய அந்த புத்தகத்தில் மட்டும் காணப்பட்டது. Read it, brother. இப்போ இருக்கிற தமிழ் வெர்ஷன் எப்படியே சொல்லுகிறது, அவன் தந்திரத்தால் செழிப்பான், தன்னை பெரியவனாக கருதி அமைதியால் பலரை அழைப்பான். அவன் அதிபதிகளின் அதிபதிக்கு எதிராக எழுவான். அமைதியால் பலரை, by peace he is going to destroy. அமைதியால் பலரை அழிப்பான் என்ற அந்த வார்த்தையானது இப்பொழுது இருக்கிற அந்த பைபிள் இல்ல. So when you are reading, when you are listening to news channels, look at the news. What is France Prime Minister, President speaking about? What US President is speaking about? US President is speaking much about peace. He wanted the peace Nobel Prize. நோபல் பிரைஸ் கூட எனக்கு வேண்டும் என்று அப்படியே போராடி கொண்டிருந்த அமெரிக்க பிரசிடென்ட் கூட நாம் அறிகிறோம். How many of you know that? எத்தனை பேருக்கு அது தெரியும்? And finally he took the Nobel Prize of the lady from Venezuela. She came and gave the peace Nobel Prize to American president. அமெரிக்க பிரசிடென்ட்க்கு அந்த நோபல் பிரைஸ் அந்த வெனிசுலாவுடைய அந்த ஸ்திரீ வந்து கொடுக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். He is so much running for peace. அமைதிக்காக ஏராளமான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரும் கூட. When these leaders are running for peace, open your eyes, become alert, let our spiritual antenna become alert. The word is very clearly showing the prophecy that is coming to fulfillment. The destruction is about to come. தேவனுடைய வசனம் நம்மை தெளிவாக்குகிறது, விழிப்புள்ளவர்களை மாற்றுகிறது. இவைகள் எல்லாம் நாம் கேட்கும்போது, அமைதி என்று முக்கியமா இந்த வார்த்தை யாராயிலும் பேசுகிறதை கேட்கும்போது கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது, அதை நாம் உணர வேண்டும். Another very important passage, இன்னொரு முக்கியமான ஒரு Zechariah chapter 14 verse 12. சக்கரியா 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப் போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். Let us be prepared about this dangerous scene that is about to unfold in the world. உலகத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை வரலாம், அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். What does it say here? வசனத்தின்படி Their eyes will dissolve, eye sockets, within the eye sockets the eyes will dissolve. கண்கள் அப்படியே குறுகி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In their mouth their tongues will dissolve. வாயிலே காணப்படுகிற நாக்கானது அப்படியே அழிந்து போகும். What event will cause such kind of a thing? இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும்? Brothers, what can cause eyes to dissolve or the tongue to dissolve? கண்கள் அப்படியே உருகி போக வேண்டும், அப்படியே நாக்கு அப்படியே அழிந்து போக வேண்டும் என்றால் என்ன சடுதியிலே என்ன நடக்க வேண்டும்? அல்ல, என்ன சம்பவிக்க வேண்டும்? என்ன நடந்தால் அப்படி ஆகும் ஒரு மனிதனுக்கு? Sisters, Arab, who will speak? வைரஸ். Will virus cause this? வைரஸ் வந்த கண் அப்படியே குறுகி போயிடுமா? மரணம் அடைந்தார். யுத்தம். என்ன யுத்தம்? யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் நடந்தால் அப்படி நடக்கும் ஒருவருக்கு? நியூக்ளியர் நியூக்ளியர் அணு யுத்தம்.
Nuclear war. அணு யுத்தம் நடந்தால்தான், What will happen in a nuclear war? அணு யுத்தம் நடந்தால் என்ன நடக்கும்? Who are the nuclear countries of the world? இந்த உலகத்துல யாரெல்லாம் அந்த அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள்? America has more than 8,000 nuclear weapons. அமெரிக்கா பார்க்கும் 8000 அணு ஆயுதங்களை அதிகமாய் வைத்திருக்கிறது. 6,000 to 8,000. 6000 இருந்து 8000 அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறது. Russia has equally the same number of nuclear ரஷ்யா weapons. இடத்திலும் அதே அளவுக்கு தான் இருக்கிறது அணு ஆயுதங்கள். France has nuclear weapons. பிரான்ஸ் என்ற ஒரு தேசத்திலும் அப்படிப்பட்ட அணு ஆயுதங்கள் United இருக்கிறது. Kingdom has nuclear weapons. யுனைடெட் கிங்டமிலும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது. India has nuclear weapons. இந்தியாவிலும் கூட அணு ஆயுதங்கள் இருக்கிறது. Pakistan has nuclear weapons. பாகிஸ்தானிலும் கூட அணு ஆயுதங்கள் இருக்கிறது. Israel has nuclear weapons. இஸ்ரேலும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது. North Korea has nuclear weapons. நார்த் கொரியாவிலும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது. China has nuclear weapons. சைனாவிடத்திலும் அணு ஆயுதங்கள் The இருக்கிறது. number of nuclear weapons that they have, அவங்களுடைய கைகளிலே அவங்களுடைய தேசத்தில் இருக்கிற அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை it பார்த்தால் has the power to destroy the earth more than 100 times. உலகத்தை 100 முறை கூட அழித்து போக வேண்டிய பலமான ஒரு காரியத்தை செய்கிற ஒரு அணு ஆயுதங்கள் அவங்களிடத்தில் இருக்கிறது. When that bomb will come, today's bombs are very powerful. இந்த நாட்களில் காணப்படுகிற அந்த ஆயுதங்கள் பலமானவைகள். Within a radius of 10 to 25 kilometers, ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் சுற்றளவிலும் கூட all those who stay in that radius, அந்த சுற்றளவிலே இருக்கிறவர்கள் எல்லாம், if the bomb falls there, பாம்பு ஒருவேளை அந்த அணு ஆயுதம் அங்கே விழுந்தால், if I am there, நான் ஒருவேளை அந்த சுற்றாவில் இருப்பேனானால், in a matter I will be like this, I will become air. ஒரு வினாடியிலே Not even my bones will be seen. என்னுடைய எலும்புகள் கூட அப்படியே எரிந்து அப்படியே சாம்பலாய் மாறி விடுவேன். Those who are farther, they will have their dissolving eyes and tongues. Hallelujah. Zechariah, by the prophecy, by the prophetic vision given by the Holy Spirit, is saying a time is coming when people standing in their places, their eyes will dissolve, their tongues will dissolve. My brothers, that is the very time that we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் ஜெக்கரியாவில் எழுதப்பட்டிருக்கிறபடியே சம்பவிக்க கூட வாய்ப்புகள் இருக்கிறது. Let us look at, I try to, between today and tomorrow we will try to go as much as possible. End time events taking place at lightning pace. Therefore, from 2020 I said, now it is 2026, 2020 Corona, 2022 Russia Ukraine war, 2023 Israel was attacked. 2020 ஆண்டிலே கொரோனா, 2022 ஆண்டிலே ரஷ்யா யுக்ரைன் வாரை பார்க்கிறோம். 2023 ஆண்டிலே Israel was attacked. இஸ்ரேல் மேல் தாக்குதல் நடந்தது. Since 2023 there is a continuous war between Israel and all the Arab nations. இஸ்ரேல் அரப் தேசங்களுக்கெல்லாம் விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது 2023 ஆண்டிலிருந்து. This background, why have I taken this background? இந்த பேக்ரவுண்ட் எதற்காக இதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்? It is a real picture. இது நிஜமான ஒரு காட்சி தான், உண்மையான காட்சி. In some place in deep in Russia, எங்கேயோ ரஷ்யாவில ஒரு இடத்தில் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ இது. it became like a blood red color. அது அப்படியே சிவப்பாய் ரத்த நிறமாய் மாறியது. A time is coming when the world will become like blood red. ஒரு காலம் வரப்போகிறது, உலகமே இப்படிப்பட்ட ரத்தமயமான ஒரு நிறத்திலே மாறக்கூடும். As I said to you, my intention is not to scare you, but to be prepared. The times that we live is a very bad and a worse and a dark time. உங்களை பயப்படுத்த அல்ல, இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு விழிப்பா இருக்க வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும். அதற்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். What are those events that are happening at the lightning place like a puzzle? This is all coming in front of us. என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் என்று பார்ப்போமே ஆனால், Israel குறிப்பாய் நாம் நோக்க வேண்டும். right in front of the people in front of the world. உலகத்துக்கு முன்பதாக அதிகமாய் பேசப்படுகிற அந்த தேசம் இஸ்ரேல். Number 2, Third World War. மூன்றாவதாக மூன்றாம் மகாயுத்தம். And then number 3, Gog Magog war. Gog Magog யுத்தத்தை பார்க்கிறோம். We see that in Ezekiel chapter 38-39. எசேக்கியேல் 38-39 இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை We don't have the time to go to everything. The number 4, Antichrist infrastructure. நான்காவதாக அந்தி கிறிஸ்துவுடைய அவனுடைய ஆயத்தங்கள். அந்தி கிறிஸ்து கட்டமைப்பு. Antichristu, the Antichrist infrastructure is getting created right in front of us. அந்தி கிறிஸ்துடைய கட்டமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Number 5, ஐந்தாவதாக global deception. உலகளாவிய வஞ்சனை. உலகளாவிய வஞ்சனை நாம் The கேள்விப்பட்டு whole world will be deceived. உலகளாவிய வஞ்சனை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். Now we are going to get into the Bible much more. வேதத்தை இன்னும் ஆழமாய் நாம் இப்ப பார்க்க போகிறோம். Are we all ready?
ஆயத்தமா? Are we all ready? ரெடியா? This is a Bible study. இது பைபிள் ஸ்டடியா இருக்கிறது This is a time to prepare us, and this is the tool that God has given to prepare. நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒரு நேரம் இதுதான். ஆனால் ஒரு கருவி வேதம் தான். From here you should all go outside and say to those who are outside, brothers, time is at hand, let us be prepared. Take the Bible as a tool in your hands. ஏனென்றால் நாம் இதை கற்றுக்கொண்டவர்களாய் மறுபடியும் திரும்பி போய் நம்மை சந்திக்கிறவர்களிடத்திலும் காலம் குறுகியா இருக்கபடியால் ஆயத்தப்படுங்கள் என்று நாம் எச்சரிப்பை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். So I made this animation like a big bomb explosion. Strong global deception is taking place. உலகளாவியல் அப்படியான ஒரு வஞ்சிப்பை குறித்தான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். Number 2, there is Israel is becoming the center of the world's attention. உலகத்திலே பார்க்கும்போது இஸ்ராயலை மையமாய் வைத்துதான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Number 3, antichrist infrastructure, as I said. அந்திகிறிஸ்து அப்படியான கட்டமைப்பை குறித்து பார்த்தோம். Number 4, wars and epidemics. நான்காவதாக யுத்தங்களும் கொள்ளை நோய்களும். Number 5, AI and transhumanism. Can you read that in Tamil, brother? செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனித மேம்பாட்டுவாதம் பாபேல் கோபுரமா? Man and machine are going to become one. மனிதனும் கருவியும் ஒன்றாய் இணையக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Today Mr. Elon Musk, how many of you know Elon Musk? Elon Musk எத்தனை பேருக்கு தெரியும்? Everyone he's a very famous man. He's injecting something in the brain of people. ஜனங்களுடைய பிரெயினில் ஏதோ ஒன்று அவன் அப்படியே சேர்த்து கொண்டிருக்கிறான். Nano chips. நானோ சிப் என்று சொல்லப்படுகிற காரியம் சேர்த்து He கொண்டிருக்கிறான். calls it as neural network. You can say like that. நியூரல் நெட்வொர்க் என்று அவன் பேரிட்டிருக்கிறான். The elite people of the world want to turn biological man into machine. மனிதனை கருவியாய் மாற்ற வேண்டும் என்று பிரபலமானவர்கள் அப்படியே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். That is called transhumanism. டிரான்ஸ்ஹியூமனிசம் என்று அதுக்கு பேராகும். Where man will not be man. If we will like to have good heart, right? நமக்கெல்லாம் ஒரு நல்ல இருதயம் இருக்கிறதுக்கு இஷ்டப்படுவோம். Now suppose think that heart is gone. இருதயம் போய்விட்டு நின்று விட்டது என்று யோசிக்கலாம். Now the doctor says, I will give you a mechanical heart. டாக்டர் சொல்லுவார், இந்த இருதயத்தை எடுத்து உனக்கு ஒரு மெக்கானிக் ஒரு ஹார்ட்டை கொடுக்கிறேன் என்று சொன்னால், you will live for another 15 years. அதை வைத்தால் உங்களுக்குள் இன்னொரு 15 ஆண்டுகள் நீங்கள் வாழலாம் பூமியில் என்று சொன்னால், how many of us will take that heart? எத்தனை பேர் எனக்கும் வேண்டும் அது என்று சொல்லுவோம்? It will make me live for 15 years. எனக்கு 15 ஆண்டு வாழதானே அது எனக்கு உதவி செய்யும். If you suppose take the heart also, ஒருவேளை அதை எடுத்துக்கொண்டால், how will you enjoy the word of God which says David has a heart like my heart? தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற அந்த வசனத்தை நாம் அப்போ சந்தோஷமாய் களி கூற முடியுமா? அந்த இருதயத்தை வைத்துக்கொண்டு mechanical heart, how can I enjoy God? அது மாம்சமான இருதயம் அல்ல, மெக்கானிக்கல் இருதயமா இருக்குது. அது அந்த வசனம் நமக்கு தொடுமா? You are understanding what I am saying? புரிகிறதா சொல்லுகிறது? Man will not remain man, he will become machine. மனுஷனாயிராமல் கருவியாய் மாறி விடுவான். This is the time for God has to come. இந்ததான் நேரம் கர்த்தருடைய வருகை வர வேண்டியது. In another place man wanted to become God. இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம், தேவனை போல மாற வேண்டும் என்று மனிதன் முயற்சி செய்தான். They had one language. ஒரே ஒரு பாஷையா இருந்தது உலகெங்கும். They said, let us go and build and let us become like God. தேவனை போல நாம் மாறிவிடுவோம் என்று சொல்லி மனிதர்கள் ஒரு கோபுரத்தை கட்டினதை நாம் பார்க்கிறோம். Where was it? எங்கே அது? பாபேல் கோபுரம். பாபேலிலே ஒரு கோபுரத்தை மனிதர்கள் கட்டினார்கள். What did God say? தேவன் அப்பொழுது என்ன சொன்னார்? Let us go and confuse them. அவங்களை குழப்பி விடலாம் என்று தேவன் சொல்லி, let us go and confuse their language. அவங்களுடைய பாஷைகள் தாறுமாறாய் மாற்றி விடலாம் என்று சொல்லி, today இன்றைக்கு the same man அதே மனிதன் is trying to become God. மறுபடியும் தேவனாகலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். And time has come now. God is saying the time for us to come has arrived. அப்பொழுது தேவன் இறங்கி வந்ததை போல இந்த செயலை நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலும் கர்த்தர் நாம் போக வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why the coming of Jesus is very 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 soon. ஆகையால் சொல்லுகிறோம், கர்த்தருடைய வருகை இவைகள் எல்லாம் பார்த்தால் மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah.
Hallelujah. 17th chapter of Revelation and 18th chapter of Revelation வெளிப்படுத்தல் 17 18 நாம் பார்க்கும் பொழுது talks about Babylon. பாபிலோன் என்ற ஒரு தேசத்தை குறித்து ஒரு இடத்தை குறித்து பேசுகிறது. 2 chapters out of 22 chapters of Revelation are given for Babylon. வெளிப்படுத்தலே 22 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு வேதத்தில் இருக்கிறது. அதிலே 2 அதிகாரங்கள் பாபிலோன் என்ற ஒரு இடத்தை குறித்தே பேசப்பட்டிருக்கிறது. We need to ask why. எதற்காக இவ்வளவா அந்த இடத்தை பத்தி பேசியிருக்கிறார்கள்? Historical Babylon is destroyed. அங்க வரலாறிலே நாம் பார்த்த ஒரு பாபிலோன் ஏற்கனவே அழிந்திருக்கிறது. That Babylon which was ruled by Nebuchadnezzar is destroyed. அந்த பாபிலோன் நெபுகாத்நேசர் என்ற ஒரு ராஜாவினால் ஆளப்பட்ட ஒரு பாபிலோன் அது இன்றைக்கு இல்ல, அது அழியப்பட்டிருக்கிறது. The ruins of the Babylon are still there by the suburb, the borders of Iraq today. இன்றைக்கும் ஈராக் அந்த பகுதிகளிலே அந்த அழிந்த பாபிலோனுடைய சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். Then why does Bible in the last book of the Bible, which is a prophetical book, speak about this Babylon? ஆனால் இந்த ஒரு பாபிலோன் என்ற ஒரு தேசத்தை பற்றி ஏன் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தல தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார்? I take that subject of Babylon in my messages. என்னுடைய செய்திகளிலும் அந்த பாபிலோன் என்ற அந்த தலைப்பை குறித்து நான் செய்திகளை கொடுக்கிறேன். Possible Babylon that is alive, that is there today, and God is going to destroy that Babylon. இன்றைக்கும் பாபிலோன் என்ற ஒரு தேசம் இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே அந்த பாபிலோனை தேவனே அழிக்க போகிறார். Possibly I don't have time, possibly I don't know whether I will be able to touch it or not. அந்த தலைப்பை கூட உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமோ, நேரம் இருக்குமோ தெரியாது. The last one, false teaching and false prophets. கடைசியாக பார்க்கும் பொழுது தவறான போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஒரே உலக மதம். This is the last time, and the greatest trouble to the church will be from false teachers and false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளால் கள்ள அப்படியே போதனைகள் கொடுக்கப்படுகிற ஒரு நேரத்திலே காலத்தில் நாம் இருக்கிறோம். I have taken it through the detail of this, how it goes like this. I will not go there because as I go further I will be teaching all of these: deception, Israel, industrial revolution, antichrist infrastructure, war, and falling away from faith. All these we will see. God அடுத்து வருகிற பகுதிகளிலே நாம் பார்க்க போகிறோம் ஒன்றொன்றாக. Praise God, hallelujah. We will take it forward. We will put our attention on the first thing where the Lord is showing how from the book of Matthew we see a chronology of the end times. Chronology, one after the other, the Lord speaks about end times. ஒன்றுக்கு பிறகு இன்னொன்று காரியங்களை தேவன் மத்தாய் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே கடைசி காலங்களை குறித்தான எச்சரிப்பை கர்த்தர் பேசியிருக்கிறார். அவைகளை குறித்து Let us give our attention to Matthew chapter 24 verse 15 where the Lord says like this. மத்தாய் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், that abomination will be causing desolation. மத்தேயு 24:15 இயேசு பாழாக்கும் அருவருப்பை பற்றி பேசுகிறார். இது 7 வருட உபத்திரவ காலத்தின் நடுவில் நிகழ்கிறது. This great tribulation occurs in the mid of the 7 years. உபத்திரவத்தின் அந்த 7 வருட காலத்தின் மத்தியிலே அது நடக்கும் பாழாக்கும் அருவருப்பை குறித்து என்று பார்க்கிறோம். And the Lord directly takes from the prophecy in Daniel. ஆனால் தானியேல் இருந்து கர்த்தர் சொல்லிருக்கிற அந்த தீர்க்கதரிசனத்தை எடுத்து மறுபடியும் let us all turn to Daniel chapter 9. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் கவனத்தை செலுத்துவோம். Can we all take our Bibles to Daniel chapter 9? தானியேல் 9ஆம் அதிகாரம், and let us look at the 24th, 25th and 26th verse. 24, 25, 26 இந்த மூன்று வசனங்களை பார்க்கலாம். And the last 27th verse, 24 to 27. Can someone, brother only, you can read in mic only. 24 to 27. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்குங்களும் மறுபடியும் கட்டப்படும்.
ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். The 27th verse is important, very important. 27ஆம் வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வசனம். You see, this is talking about 70 weeks that God gives to Daniel and his people, Israel or Jews. 70 வாரங்கள் தானியேலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யெகூதியர்களுக்கும் தேவன் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். For the fulfillment of the prophecy of God, தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. for the redemption of the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்புக்காக ஒரு காலம், அது 70 வாரங்கள். and for the coming of Messiah. கர்த்தருடைய மெஸ்ஸியாவுடைய வருகைக்காக அந்த 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everyone knows even today Israel is waiting for their Messiah. இன்றைக்கும் இஸ்ரவேல் அவருடைய மெஸ்ஸியாவுக்காக காத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். They have not accepted Jesus as their Messiah. இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவை அவர் இன்றைக்கு இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. But the book of Zechariah says they will beat their chest and they will say, we have pierced the one, and they will cry and they will come to Jesus. ஆனால் சக்கரியா புத்தகத்தில் பார்க்கும் மார்பிளை அடித்துக்கொண்டு ஐயோ நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனோமே என்று அப்படியாய் கதறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For all of that, the Lord said 70 weeks very important. இவைகளெல்லாம் சம்பவிக்கும்படியாய் 70 வாரங்கள் முக்கியமாய் காணப்படுகிறது. One day of the week is 1 year. ஒரு நாளை பார்த்தால் ஒரு வருடம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். Therefore, according to the calculation of Daniel, 70 weeks means 70 into 7, that is 490 years have been determined for your people. ஆகையால் தம்முடைய ஜனங்களுக்கு 70 வாரங்கள் சொன்னால் ஒரு வருடமே எடுத்துக்கொண்ட 490 வருஷங்கள். Are you all with us? புரிகிறதா? Hello? Praise the Lord. Hallelujah. In these 490 years, இந்த 490 வருஷங்களிலே 483 years are over. 483 வருடங்கள் ஏற்கனவே கடந்து போய்விட்டது. Passed into history. வரலாறை சேர்ந்து விட்டது, அது கடந்து போய்விட்டது. I will not go into the detail of how it went, but the day when the temple of Jerusalem was destroyed, எருசலேமின் அந்த ஆலயம் அழிக்கப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு Jesus said to his disciples in Luke chapter 21, Matthew chapter 24 and Mark chapter 14 that these stones, they will not stand like this, they will be trodden, they will fall down, and exactly after the death of Jesus, after 60 years of the death of Jesus, the temple of Jerusalem, temple built by Solomon, was destroyed. சாலமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழிக்கப்படும் என்று சொல்லப்படி அது நடந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறகு that temple was destroyed. அந்த ஆலயம் அப்படியே அழிக்கப்பட்டது. 483 years were over. 483 ஆண்டுகள் கடந்து வந்தது. Between 483 years and the last 7 years, அந்த 483 ஆண்டுகளும் இன்னும் நிறைவேற வேண்டிய அந்த 7 ஆண்டுகளை நாம் பார்த்தால், there is a time that is called period of grace. இரக்கத்தின் காலம் என்றுதான் அந்த காலத்தை நாம் சொல்ல முடியும். This period of grace is for all of us. இந்த இரக்கத்தின் காலம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. This period of grace is for all who do not know Jesus all over the world to come and accept Jesus as the Lord and Savior of our lives. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் Hallelujah. எல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுக கொடுக்கப்பட்டிருக்கிற இரக்கத்தின் காலங்களாய் காணப்படுகிறது. Therefore we should be happy and joyful. The Lord has called me from darkness into light. What a great grace of the Lord upon my life. ஆகையால் நாம் சந்தோஷமாய் களிகூர வேண்டும். அந்தகாரத்தில் இருந்த என்னை ஒளி அண்டை சேர்த்து கொண்டாரே, அவர் அண்டை என்னை இழுத்து கொண்டாரே என்று சந்தோஷப்பட வேண்டும். So many people are there around. Why Lord you have chosen me? We should say thank you Jesus. Thank you that you have chosen me and my family
glory. How many of us want to shout aloud hallelujah? எத்தனை பேர் நம்மை சுற்றிலும் இருக்கும் பொழுது என்னை தெரிந்து கொண்டீரே என்று சொல்லி நாம் அவரை பார்த்து நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். Yes, let us say thank you Jesus. நன்றி செலுத்துவோமா? என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு Thank you, நன்றி அப்பா. Jesus. நன்றி இயேசுவே. May the Lord really bring all our family also into the glorious light of the gospel of God. நம்முடைய குடும்பத்தாரை கூட இந்த தெரிந்து கொள்வது கூடாக கொண்டு வருவாராக. Therefore Jesus says that ஆகையால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், the tribulation will start. உபத்திரம் அப்படியே தொடங்கும். Very soon it is about to start. அது தொடங்க போகிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். If you are interested, we will see how each step is taking us close to the last 7 years. ஒவ்வொரு படியை நாம் அப்படியே ஆர்வமா இருப்போமே என்றால் அதை கற்றுக்கொள்ள முடியும். எப்படி நாம் அந்த கடைசி நாட்களுக்கு நெருக்கமா இருக்கிறோம் என்று. That tribulation, when it starts, it will go, it is divided into 2 parts, tribulation and great tribulation. உபத்திரம் என்று பார்க்கிறோம், மகா உபத்திரம் என்று 2 விதமாய் அது அப்படியே பிரிக்கப்பட்டிருக்கிறது. It will start with number 1, the peace movement for Israel. இஸ்ராயலுக்கான ஒரு சமாதான ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாய் அது தொடங்கும். Carefully listen. கவனமாய் கேட்போம். It will start with the peace movement of Israel. இஸ்ராயலுக்கு சமாதான ஒப்பந்தம் என்ற ஒரு பெயரிலே தான் அது தொடங்கும். It will allow Israel to once again build the temple. The temple is destroyed. There is no temple. No one can go and worship God because there is no temple today. இன்றைக்கு பார்க்கும்போது அங்கே ஆலயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு ஆலயம் இல்லை. அந்த யூதர்கள் அங்கே தொழுது கொள்ள. Only today when you see in the YouTube or in the news channel, you will see many Jews go and they stand by a wall. How many of you have seen? They will come and they will keep crying like this. இன்றைக்கு ஒரு செவுரு மட்டும் இருக்கிறது. அந்த செவருக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், யூதர்கள் போய் அங்கே அப்படியே அசைத்து கொண்டு அந்த செவரை வைத்து அவங்க ஜெபிக்கிற ஒரு செயலை பார்த்திருப்போம். That is only one wall that is remaining of the old temple. பழைய அந்த ஆலயத்தின் ஒரே ஒரு மதில் மட்டும் அங்கே இருக்கிறது இன்னும். And they keep, that is called the wailing wall. They go and they cry, Lord, help us to build. And they cry and they call God to help to rebuild the temple. அந்த ஆலயத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று இன்றைக்கும் கதறி அந்த யூதர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். Antichrist will allow, with the leaders of the world, will bring a peace that Israel will be able to rebuild the temple. அந்தி கிறிஸ்து அனுமதி கொடுத்து உலகத்தின் பிரபலமானவர்களை ஊக்குவித்து அவன் என்ன செய்வான்? அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்படும்படியாய் உதவி செய்வான். And they will start the worship of God. அதற்கு பிறகு அங்கே தேவனை ஆராதிக்க தொழுகுவார்கள். The sacrifices will start. பலிகள் அங்கே ஏற்பட தொடங்கும். There will be outer court, holy and holy of holies. வெளிப்புறமும் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு 3 காரியமும் அங்கே காணப்படும். Saying that we saw in the Mosaic law covenant. அங்க பழைய மோசேயின் மூலமாய் வந்த அந்த பிரமாணங்களில் நாம் அதை பார்க்கிறோம். And once this starts for 3.5 years, everything will be fine. இவைகளெல்லாம் தொடங்கி 3 வருடம் எல்லாம் நன்றாய் தான் போய் கொண்டிருக்கும். But in the middle of the 3rd year, ஆனால் 3வது வருடத்தின் துவக்கத்திலே மத்தியத்திலே in the 4th year, that is half of the 4th year, 4வது வருடத்தின் கடைசியிலே நாம் பார்க்கிறோம். Jesus says in the 15th verse. இயேசு கிறிஸ்து 15ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறார். Once again read Matthew 24:15. ஒரு விசை கூட மத்தாய் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிப்போம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். So the Lord is saying in the 15th verse, 15ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், when you therefore shall see the abomination of desolation spoken by Daniel the prophet. தானியேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டிருக்கிற அந்த பாழாக்குற அருவருப்பை நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது, when you see it, நீங்கள் அதை பார்க்கும் பொழுது, don't go back to your house. உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் திரும்பி போகாமல் start running. ஓடி போக வேண்டும் என்று தேவவசனம் சொல்லுகிறது. Start running to the desert. வனாந்தரங்களுக்கு ஓடி போங்கள். Because the Lord says like this. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் 21st verse. 21ஆம் வசனத்திலே. What does he say in 21st verse? 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதே அதிகாரத்தின் 21ஆம் வசனம்,
ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். This is the time of great tribulation. உலகத்தின் இதுவரைக்கும் சம்பவிக்காத இருக்கிற உபத்திரவத்தின் காலங்களிலே நாம் பிரவேசிக்க போகிறோம். Run. ஆகையால் ஓட வேண்டும். From there the Lord keeps coming step by step towards the day of appearance of Jesus. அங்கிலிருந்து படிப்படியாய் கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய அந்த வெளித்தோற்றமான ஒரு வருகை குறித்தான தெளிவாய் அவர் சொல்லுகிறதை And then he பார்க்கிறோம். says in the 22nd verse, we read it before, that the day will be shortened because of the elect people. ஆகையால் தெரிந்து கொள்ளவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்ற 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். And then the 25th, 23rd, 24th, 25th and the 26th verse, the Lord is showing he will not come like a secret. In secret he will not come. ரகசியத்திலே மறைவாய் அவர் வரமாட்டார் என்ற அந்த 23, 24, 25 வசனங்களை 26 வரைக்கும் படித்தால் Read from பார்க்கலாம். 23 to 26 very quickly. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் Therefore I have told you before. இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று தேவன் Let us சொல்லுகிறார். listen to the words of Jesus. ஆகையால் இயேசு கிறிஸ்து அறிவித்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு கவனத்தை செலுத்துவோம். 26th verse. 26ஆம் வசனம். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் நம்பாதிருங்கள். He is in the secret chamber. He is hiding. He is coming in a secret way. Don't believe. அறை வீட்டுக்குள் இருக்கிறார், ரகசியமாய் வரப்போகிறார் என்று சொன்னால் நம்பாதிருங்கள் என்று தேவனே சொல்லுகிற வார்த்தைகளை Listen பார்க்கிறோம். church, Jesus said, I will not come in secret. இயேசு கிறிஸ்து நான் ரகசியமாய் வராமல் How will he come? எப்படி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். In the 27th verse he says, how will he come? 27ஆம் வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். What does it say? 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். Hallelujah. Hallelujah. He will come like a lightning. மின்னலை போல அவருடைய வருகை காணப்படும். No one can not see the lightning that shines in the sky. மின்னல் வரும் பொழுது யார் கண்ணுக்கும் அது காணவில்லை, தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. அப்படியே And the Lord is saying, my coming will be seen by the whole என்னுடைய world. வருகையும் உலகமே காணும்படியாய் தான் காணப்படும். Hallelujah. Hallelujah. Amen. Praise God. That is the day that we have to be prepared for. அந்த நாளுக்காக தான் நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். You know, I wanted to tell something very important. I have grown for the last 20, 35, 34, 35 years a life of Pentecostal experience. பெந்தெகோஸ்து அனுபவத்திலே நான் ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I've been a student of the Bible. நான் வேதத்தை படிக்கிறவன், ஒரு மாணவனை போல காணப்படுகிறேன். I want to tell you with a lot of sense of responsibility here. ஆனால் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, ஒரு கடமை என் மேல் விழுந்திருக்கிறது, அதை I used to சொல்லுகிறேன். ask, when will the Lord come? நானும் இந்த கேள்வியை கேட்டிருக்க, கர்த்தாவே உம்முடைய வருகை எப்பொழுது இருக்க போகிறது? So there are three camps in the Protestant in this entire scholarship. There are three camps of people. மூன்று விதமான ஜனங்களை நாங்கள் இங்கே பார்க்க முடியும். Some people say the Lord Jesus will come before the tribulation. சிலர் சொல்லுகிறார்கள் உபத்திரம் தொடங்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். I will tell this and after that we will disperse in the afternoon session. Pastor, I think 1 o'clock. 1 o'clock, Pastor. ஒரு மணி இல்ல, 5 minutes. In 5 minutes. Yes. Praise God. So the three camps are there. The people will say that before the tribulation Jesus will come. உபத்திரம் சம்பவிக்க முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். And then the another group says that he will come in the middle of tribulation. இன்னொருத்தர் சொல்லுகிறார்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே தான் அவர் வருவார் என்று. And the third group says he will come after the tribulation. மூன்றாவது கூட்டம் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் உபத்திரம் ஆன பிறகுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும். I have been personally studying this. நான் தனிப்பட்ட முறையில் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து For a long கொண்டிருக்கிறேன். time I believe that Jesus will
will come before the tribulation. கர்த்தருடைய வருகை உபத்திரத்துக்கு முன்பதாக தான் இருக்கும் என்று நானும் சில நாட்களுக்கு முன்பதாக நம்பி இருந்தேன். Because I trusted one verse which was very clear, and I thought that that verse points to the coming of Jesus before the tribulation. உபத்திரத்துக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று நான் நம்பினதுக்கான ஒரு வசனம் காரணமா And இருந்தது. that is 2 Thessalonians chapter 2 verse 8, 7 and 8. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் 2 வசனங்களை வைத்து தான் அதை நம்பியிருந்தேன். It says like this. அது இப்படியாய் சொல்லுகிறது. The second chapter verse 8 says like 2 this. தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7 and 8. 7ஆம் 8ஆம் வசனத்தை படிங்க பிரதர். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். So it is saying that something will be removed, someone will be removed before the coming of Lord Jesus. கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஏதோ ஒன்று நீக்கப்பட வேண்டும் என்று அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So this meant as if, lot of interpretation is that the church will be taken away. அந்த நீக்கப்படுகிறது என்றால் என்ன? சபைதான் நீக்கப்பட வேண்டும் என்று சிலர் சொல்லி But இருக்கிறார்கள். I will come to you to say that is not clearly showing that something is being taken away. When you start reading the Greek text, the original text, something else comes to reveal itself. அந்த கிரேக்க மொழியில இதை நாம் அப்படியாய் பார்ப்போமே ஆனால் இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அது வேறே ஒரு விதத்திலே அர்த்தம் கொடுக்கிறது. That meaning in the Greek it says like this: ek miso hio genitai. எக் மிசோ இயோ ஜெரிட்டா என்று சொல்லப்படுகிற அந்த கிரேக்க மொழியின் அந்த வார்த்தையாகும் இந்த வார்த்தைக்கு. This verse means that something is not going to be taken away. In Greek it says something will form in the middle and then the Antichrist will be revealed. அப்படி என்றால் ஏதோ ஒன்று நடுவிலிருந்து நீக்கப்படுகிறது இல்லை, ஏதோ ஒன்று நடுவிலிருந்து புறப்பட வேண்டும், அப்படியே உருவாக வேண்டும் என்றுதான் அந்த வார்த்தையின் அர்த்தமாகும். So the Lord is clearly showing through Thessalonians that nothing is going to be taken away, but something is going to come in the middle and then the Antichrist will be revealed before the world. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஏதோ ஒன்று நடுவிலிருந்து நீக்கப்படாது, நடுவிலிருந்து ஏதோ ஒன்று புறப்படும், உருவாக்கப்பட வேண்டும். Now come to Matthew chapter 24. இப்பொழுது இந்த வசனத்தை வைத்து மத்தாய் சுவிசேஷம் 24ஆம் வசனத்துக்கு வாருங்கள். And Jesus says, no one else but Jesus says like this. இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய வாயால் சொல்லி இருக்கிற வார்த்தை. The 29th verse. 29ஆம் வசனத்திலே அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். Wait brother. What does Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே என்ற வசனம் சொல்லுகிறது. Listen carefully. Jesus is saying immediately after the tribulation something is going to take place. உபத்திரவம் முடிந்த உடனே ஏதோ ஒன்று நடக்க போகிறது. What is it that is going to take place? என்ன நடக்க போகிறது? Listen, here is the sign. Read that brother. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். And then what will happen? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். Then what will happen? வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். The last part, once again read that. வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். Just like 1, 2, 3, 4 step by step Jesus is saying, after the time of middle of the tribulation, great tribulation will happen, and then he says he will not come in secret, he will come open. உபத்திரம் தொடங்கி உபத்திரம் முடியும், அதற்கு பிறகு ரகசியமாய் அல்லாமல் வெளித்தோற்றமாய் வருகிறதை குறித்து தெளிவாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். He will come like a lightning and the whole world will see. உலகமே பார்க்கக்கூடிய விதத்திலே ஒளியை போல் அவர் வருவார். And then he goes in 29th verse, and then very important, and then that means it is
happening after all these things have happened. இவைகள் எல்லாம் நடந்த பிறகு என்று அந்த 30ஆம் வசனம் அப்படியே தொடங்குகிறது. பிறகு என்று தொடங்குகிறதை பார்க்கிறோம். After the great tribulation, மகா உபத்திரவம் ஆன பிறகுதான் Jesus will appear. இயேசு கிறிஸ்து தோன்றுவார். Jesus will appear. இயேசு கிறிஸ்து தோன்றுவார். But at the time of appearance of Jesus, அவர் தோன்றுகிற அந்த நேரத்திலே what will happen? என்ன நடக்கும்? காகளத்வனி. எக்காள சத்தம் ஊதப்படும். Hallelujah. Hallelujah. காகளத்வனி. எக்காள சத்தம். What is this காகளத்வனி? எக்காள சத்தம் என்ன? First Corinthians, book of First Corinthians chapter 15 verse 51 and 52. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 52 இந்த ரெண்டு வசனங்களை பார்ப்போமே. ஆனால் Very quickly, 1 Corinthians chapter 15 verse 51 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆ. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆ. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Hallelujah. Hallelujah. Listen carefully, church. சபையே கவனமாய் கேளுங்கள். Paul says like this. பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். கடைசி எக்காலம், the last trumpet when it will sound, கடைசி எக்காலம் ஊதும் பொழுதுதான் we will be lifted up. நாம் மறுரூபமாக்கப்படுவோம். In a twinkling of an eye we will transform. கண்ணாடியிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். That same கடைசி எக்காலம் is what Jesus is saying in the 32nd verse of Matthew 24, that this is the trumpet and angels will go to the four corners and he will lift up everyone in the presence of the அதுதான் Lord. மத்தாய் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த கடைசி எக்காலம் ஊதப்படும் பொழுது தேவ தூதர்களானவர் உலகெங்கும் பூமி எங்கும் போய் சேர்த்துக் கொள்வார்கள் தம்முடைய ஜனங்களை என்று. Why am I saying all these things? இவைகளெல்லாம் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம், Many of us may be believing that Jesus may come before the tribulation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை உபத்திரத்துக்கு முன்பதாகவே ஒருவேளை சம்பவிக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிற சிலர் இருக்கலாம். I am not going to tell you that whether he is going to come before or after, but always it is good to have an attitude. If I have to go through tribulation, if I have to go through a upadrava kalam, I need to be prepared. நான் அவர் துவக்கத்தில் வருகிறார்களோ உபத்திரம் ஆன பிறகு வருகிறார்களோ அவைகளை குறித்தல்ல, நாம் ஆயத்தப்பட வேண்டும். எப்பொழுது அவர் வருவார் என்றாலும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். Praise God. Hallelujah. 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 If I have to go through trouble, I should be prepared. ஒருவேளை நான் உபத்திரக்கூடாய் கடந்து போக வேண்டும் என்றால் நான் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? Why? ஏன் அவசியம்? I want to tell a small story and then we will close it. ஒரு சின்ன கதையை சொல்லி நாம் முடிக்க போகிறோம். It's a true story. உண்மையான ஒரு கதைதான். A story of two sisters. ரெண்டு சகோதரிகள் குறித்தான ஒரு கதை இது. During Second World War. இரண்டாம் மகா யுத்தம் நடந்த காலத்திலே, you all know the name Hitler. ஹிட்லர் என்ற ஒருவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Does everyone know the name of Hitler? ஹிட்லர் பேர் தெரியுமா? A man who killed 6 million Jews, 60 lakh Jews. 60 லட்சம் யஹூதியர்களை கொன்று குவித்த ஒரு கொடூரமான ஒரு மனிதன் அவன். Hitler's army marched into this country called Netherlands. நெதர்லாந்து என்ற ஒரு தேசத்துக்குள்ளாக அவருடைய சேனை அப்படியே பிரவேசித்தது. They defeated Netherlands. நெதர்லாந்தை தோல்வியடைய செய்தார்கள். And they started occupying all the cities. அங்க இருக்கிற எல்லா பட்டணங்களும் அப்படியே அவங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டார்கள். In one of the city of Netherlands, ஒரு பட்டணம் நெதர்லாந்தில் காணப்படுகிற ஒரு பட்டணத்திலே, an old father and two sisters, they were doing something very important. வயதான ஒரு தகப்பனும் ரெண்டு சகோதரிகளும் ஏதோ முக்கியமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். They were hiding the Jews from the army of Hitler. அந்த ஹிட்லரிலிருந்து அப்படியே யஹூதியர்களை பாதுகாக்க காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள் சிலரை. They had an underground base inside their house. அவங்களுடைய வீடுக்குள்ளாகவே ஒரு அறை இருந்தது, கீழே ரகசிய அறை என்று. அதிலே யூதர்களை அவங்களை அப்படியே பாதுகாத்தார், காப்பாற்றினார்கள். Many Jews were saved. அநேகர் அந்த நாட்களில் அதன் மூலமாய் காப்பாற்றப்பட்டார்கள். But Hitler came to know this. அதை ஹிட்லர் எப்படியோ அறிந்து, one day his soldiers came. ஒரு நாள் அவருடைய போர் வீரர்கள் அந்த வீட்டுக்கு வந்து found the underground base. அந்த ரகசிய அந்த அறையை கண்டுபிடித்தார்கள். And what did he do? என்ன செய்தார் தெரியுமா? He caught the father, old man. அந்த வயதான அந்த தகப்பனை பிடித்து, and he caught the whole
two sisters, அந்த ரெண்டு சகோதரிகளுமாய் பிடித்து sent them to the concentration அந்த camp. கான்சென்ட்ரேஷன் கேம்புகளிலே அவர்களை வைத்தான். You know, concentration camp where they kill them in the gas chambers. They used to put them and they used to kill them. அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அப்படியாய் அந்த ஒரு கேஸ் அனுப்பி கொடூரமான அந்த விஷமயமான ஒரு கேஸ் அனுப்பி கொல்லுகிற ஒரு நியமம் இருந்தது. And in this place, these two sisters, the father died and the other sister died. அங்கே அந்த தகப்பன் இறந்து போனார்கள். அந்த ரெண்டு சகோதரிகளில் ஒரு சகோதரி இறந்து போனார்கள். One sister was released by the miracle of God's Holy ஒரு Spirit. சகோதரி பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அதிசயத்தினால் அற்புதத்தினால் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். The name of that sister is Corrie ten Boom. Corrie ten Boom என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரியுடைய பேராகும். A great woman of God. தேவனுக்காக ஊழியம் செய்த பெரிய ஒரு தேவ ஊழியக்காரி. When she came out of the prison, அவர் அப்படியே அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த பொழுது started going all over the world to preach about Jesus. உலகமெங்கும் அவர்கள் அப்படியே சஞ்சரித்து இயேசு கிறிஸ்துவை குறித்தான சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். She came to China. சைனா தேசத்துக்கும் வந்தார்கள். When she came to China, சைனாவிலே வந்த பொழுது all the Christian leaders and the pastors came and they cried before her. கிறிஸ்தவ சார்ந்த லீடர்கள், தலைவர்கள், பாஸ்டர்கள், போதகர்கள் எல்லாம் வந்து அவரிடத்தில் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். What they cried, you know? என்ன சொல்லி அழுதார்கள் தெரியுமா? They cried that we did not teach our people that they have to go through suffering, they have to go through tribulation. What did we teach? Before suffering, before tribulation, Jesus will come. And what happened? Mao Zedong, the political leader, and the communist government came and occupied, and all the Christians were put into the prison. They underwent persecution, and because of that many people they left the faith and went back. அவங்க அழுத காரியம் என்னவென்றால் இந்த உபத்திரவத்தை குறித்து நம்முடைய சபைகளில் நாங்கள் போதிக்காமல் போனோம். ஆகையால் இந்த உபத்திரவம் இப்படி வந்த பொழுது சபையானது அப்படியாய் மிகவும் கஷ்டத்துக்கூடாய் கடந்து போனது, ஆயத்தமாய் காணப்படவில்லை. My brothers and sisters, Jesus, I will come to that place where I said to you, there is prophecy, not small prophecy, powerful prophecy before the coming of Jesus. Many will, who are believers, they will leave Jesus, will go back. ஒரு தீர்க்கதரிசனம், பலமான தீர்க்கதரிசனம் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக அநேகர் அந்த மதத்திலிருந்து அந்த விசுவாச துரோகம் செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. I pray that no one of us will have. Let us prepare our mind. Even if I have to go through tribulation, even if I go through suffering, I have decided to follow Jesus. No turning back, no turning back. நாம் அந்த தீர்மானத்தை எடுப்போம். ஒருவேளை உபத்திரவம் வந்தாலும் வராமல் போனாலும் இயேசுவை பின்பற்ற நான் தீர்மானித்திருக்கிறேன். இனி பின் திரும்ப மாட்டேன். I see it like this. நான் இப்படியே அதை பார்க்கிறேன். Before tribulation, if Jesus comes, உபத்திரவம் வருகிறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்து விட்டால் hallelujah, சந்தோஷம்தான். Thank you Lord. நன்றி இயேசுவே என்று சொல்லிவிடலாம். But if tribulation comes, ஆனால் உபத்திரவம் வந்தால், if trouble comes, பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தால், if suffering comes, உபத்திரவங்கள் வந்தால், I have decided to follow Jesus. நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்திருக்கிறேன். I will not leave my Jesus. என் இயேசுவை ஒரு பொழுதும் நான் அப்படியே மறுதலிக்க மாட்டேன். The cross will be before me, the world will be behind me. I will not turn back. சிலுவை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கும், உலகம் எனக்கு எப்பொழுதும் பின்பதாக இருக்கும். பின்னோக்க மாட்டேன். Shall we stand? எழுந்து நின்று கொள்ளலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning. Let's grab our hand and sing it. No turning back, no turning back. Yeshuவின் பின்பே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்பே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்பே போகத் துணிந்தேன். பின்னோக்கினான். Everyone, பின்னோக்கினான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே. பின்னோக்கினான்.
தேவனை Lift up your துதிப்போமாக. voice. Lift up your voice. சத்தங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். Yes, I have decided to follow நான் Jesus. இயேசுவை பின்பற்ற தீர்மானித்திருக்கிறேன். Yes, Lord. Give us the grace, Father, தேவனே உம்மை பின்பற்ற வேண்டிய கிருபை எங்களுக்கு உதவி to செய்வீராக. follow you. உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தேவை. Even if troubles come, பிரச்சனைகள் வந்தாலும், even if challenges come, சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், I will not leave my நான் Jesus. என் இயேசுவை விட மாட்டேன். May the Lord really bless all of us, Lord. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Amen. God bless you. Praise the Lord. Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah.